என் அன்பு குழந்தையே, காத்திரு. நீ வேண்டாம் என்று தவிர்த்தவர்கள் நீ வேண்டுமென்று தவிப்பார்கள். அனுதினமும் இந்த அப்பாவை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வணங்கி வந்தாயல்லவா? அதனால் உன் பிரச்சனையை தீர்க்க நான் ஓடோடி வந்துவிட்டேன். நீ மிகவும் நன்றாக வாழப்போகிறாய். உன் முகத்தில் புன்னகையை வரவழைக்காமல் ஓய்வு என்பது எனக்கு இல்லை. உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா? என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய். எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும். வருடக்கணக்காக இப்படி எத்தனை முறை நான் விழுந்திருந்தாலும், தோல்வியடைந்திருந்தாலும், அசிங்கங்கள் அவமானங்கள் பட்டிருந்தாலும், பட்டக்காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் என்ற அளவுக்கு கஷ்டங்களை அனுபவித்து இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இனி என்னை என் சாயப்பா அப்படி செய்ய விடமாட்டார், எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவார் என்ற உன் அசைக்க முடியாத நம்பிக்கை உன்னை வெற்றியடைய செய்யும். உன் மனதை போட்டு வாட்டி வதைத்த பல பிரச்சனைகள் என்னால் விரைவில் தீர்க்கப்பட உள்ளன. தீரப்போகும் பிரச்சனைகளும் முடிய போகும் கவலைகளும் உன்னை சந்தோஷப்படுத்த உள்ளன. உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தீரும் நேரமும் இதுதான். அதற்கான நம்பிக்கை அறிகுறிகளையும் மறைமுகமாக நான் உனக்கு சமீப காலமாக அதிகமாக காட்டி வருவதை நீ அறிவாய்தானே? இப்போது இது சர்வ நிதர்சனமாக வெகு விரைவில் வெளிப்படையாகவே உனக்கு நடக்கப் போகிறது. கவனமாகவும் உற்சாகமாகவும் இரு. உனக்கு வேண்டியதை என்னிடம் சொல்வது மட்டுமே உனது பொறுப்பு. அதை நிறைவேற்றி தருவது உன் சாயப்பா என் பொறுப்பு. இது என் 11 உறுதிமொழிகளில் ஒன்றாகும் என்பதை நீ மறவாதே. உனக்கு அது சரியில்லை என்றாலும் சரியாக நான் மாற்றி தருவேன். என்னிடம் நீ வைத்த கோரிக்கைகளை தினமும் பல வேளைகளுக்கு நடுவில் சற்றே மறந்திருந்த வேளையில், நீ என்னை சற்றும் நினைக்காத நேரத்தில் அவ்வப்போது யாராவது உன் கவனத்தை அவரிடம் ஈர்க்கும் வகையில் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பேசுகிறார்களா? அல்லது உன் கண்களுக்கு திடீரென்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் என் வாசகங்களுடன் கூடிய என்னுடைய உருவப்படம் அவ்வப்போது தெரிகிறதா? அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக விரைவில் உனக்கு நான் நடத்தி வைக்கப் போகிறேன் என்று அர்த்தம். அதை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இரு. பெற்றுக்கொண்டவுடன் என்னை பார்க்க மகிழ்ச்சியோடு விரைந்து வா. யாராக இருந்தாலும் முந்தைய, தற்போதைய, எதிர்காலத்தைய கர்ம வினைகளிலிருந்து விடுபட முடியாது. ஆனால் உனக்கு என் மீது முழு நம்பிக்கை இருந்தால் என்னிடம் பரிபூரண சரணாகதியடைந்து பொறுமை, நம்பிக்கை வைத்து சற்று காத்திரு. உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போலாக்கி தீயில் வைத்து பொசுக்கி உன் விதியை நான் மாற்றி காட்டுகிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்?